வணக்கம் நேயர்களே. யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 29வது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங் மும்பாயில் ஜூன் 10 அன்னைக்கு நடந்ததுங்க. இது என்ன சொல்லுவோம்னா எஃப்எஸ்டிசி. இதில் நிறைய ரெகுலேட்டர்ஸுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் ஃபர்தராக அக்சலரேட் பண்ணி ப்ராசஸை ரிட்டர்னிங் அன்கிளைம்டு ஃபினான்ஷியல் அசெட்ஸை ரைட்ஃபுல் ஓனர்ஸ் த்ரூ கோஆர்டினேட்டட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கேம்ப்ஸுக்கு பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. மெயினாக இது ஒரு காமன் சிட்டிசன் மஸ்ட் கீப் இன் மைண்ட். என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ரெகுலேட்டர்ஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பெரேட்ஸ் ரீஃபண்ட்ஸ் த்ரூ கோஆர்டினேட்டட் மல்டி ஏஜென்சி டிஸ்ட்ரிக்ட் லெவல் கேம்ப்ஸ்லையும் இன்வால்விங் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், PFRDA, தென் IRADI, தென் பேங்க்ஸ், பென்ஷன் ஏஜென்சிஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இவங்க எல்லாரையும் இம்ப்ரூவ் பண்ணும்போது இந்த அண்டர்ஸ்கோர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த சிம்பிளிஃபையிங் டிஜிட்டல் கேஒய்சிங்க, கஸ்டமர் நோ யுவர் கஸ்டமர். அதனால என்டையர் ஃபினான்ஷியல் செக்டார் ரெகுலேட்டர் ஒரு காமன் கேஒய்சி நார்ம்ஸ். டிஜிட்டல் ஆன்போர்டிங் எஸ்பெஷலி ஃபார் நான்-ரெசிடென்ட் இந்தியன்ஸ், பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அண்ட் OCI ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் participating on Indian securities market. அதனால எவ்ரி சிட்டிசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சீம்லெஸ் இன்டர்ஃபேஸ். அதனால கிளைமிங் அன்கிளைம்டு ஃபண்ட்ஸ் ஆர் ஓப்பனிங் நியூ அக்கௌண்ட் இதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதனால ஒரு பூஸ்டிங் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் நெட்வொர்க்ஸும் அதிகமாக கூடும். மேலும் நம்ம ஃபினான்ஷியல் செக்டர் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் ஒரு பெட்டர் இம்பாக்டை கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.